வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷி ஐயா அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இப்பொழுது சிந்தனை விருந்து தருவதற்காக பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்கள் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். சிந்தனையின் தலைப்பு நலமாய் வாழ அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்காங்க. அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்வோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று சிறப்பாக நமக்கு துரியதவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி பேராசிரியர் சுதா காளிங்கன் அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நலமாய் வாழ. உடலும் உயிரும் நலமாக இருக்க வேண்டும். மனமும் வளமாக இருந்து உடலையும் உயிரையும் காத்து வரும். உடலை சார்ந்தே உயிரும் மனமும் இயங்க வேண்டி இருப்பதால உடலை காக்க வேண்டியது நம்முடைய முதன்மை பணியாக அமைகிறது. உடல் நலத்தை ஒட்டியே ஒருவர் தன்னையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் சிறப்பாக பேணி காக்க முடியும், நலமாயும் வாழ முடியும். உடல் நலத்தை காக்க உடற்பயிற்சி, மிதமான உழைப்பு, போதிய அளவு உறக்கம், அளவு முறை கூடிய பாலுறவு, சத்தான அளவுடன் கூடிய உணவு, இவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். இததான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 5 அளவு முறையாக மனித குலத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதுல முதன்மையானதாக மனிதனுக்கு அடிப்படை தேவையாகவும் அமைவது உணவு தான். நலமாக வாழ உணவின் பங்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். மனித பிறவியின் நோக்கம் அறிவின் உயர்வு பெற்று உயிரின் மதிப்பு சிறப்பு உணர்ந்து நிறைவு பெறுவது. அப்ப அறிவும் உயிரும் எதற்குள்ள இருக்குன்னு பார்த்தா இந்த பிசிக்கல் பாடி, இந்த உடலுக்குள்ளதான் இருக்கு. உடல் அழிந்து விட்டால் உயிரின் மதிப்பையும் சிறப்பையும் நம்மால உணர முடியாது. இததான் திருமூலர் திருமந்திர பாடல்ல உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடியிருக்காங்க. நாம் ஒவ்வொருவரும் உலக வாழ்க்கையில வெற்றி பெற விரும்புகின்றோம். வெற்றி பெற முதல் அடிப்படை தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல உடல் நலமும் மனவளமும் தான் தேவைப்படுது. இதைத்தான் திருமூலர் இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. உடல் நலமும் மன வளமும் சிறப்பா இருந்தாதான் நம்ம உலக வாழ்க்கையிலும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும். நம்முடைய பரு உடல், அந்த பிசிக்கல் பாடிக்கு ஏன் உணவு தேவை அப்படின்னு நம்ம யோசிச்சா, காலையிலிருந்து இரவு வரை நாம் செய்யக்கூடிய வேலைகளை ஆற்றுவதற்கு எனர்ஜி, ஆற்றல் தேவைப்படுகிறது. இந்த ஆற்றல் உணவிலிருந்து தான் கிடைக்கிறது.
அததான் அருட்தந்தை கூட ஒரு கவியில சொல்லுவாங்க, உணவே உடலாக வந்துள்ளது, உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல இந்த உணவு தான் ரசமாக, இரத்தமாக, தசையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாகவும் மாற்றம் பெற்று நிறைவாக விந்துநாத திரவமாக, அதாவது சுக்கிலம் சுரேனிதமாக மாற்றம் பெற்று இந்த உடலையும் உயிரையும் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக மாற்றம் பெறுகிறது என்று அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. இதைதான் புத்தர் வாழ்வில் ஒரு நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுது. கௌதம புத்தர் தீவிர தியான பயிற்சியில இருக்கும் பொழுது உணவு நீர் எதுவுமே உட்கொள்ளாமல் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு சென்று விடுவார். பல மணி நேரம் இந்த நிகழ்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை தியானத்தை நிறைவு செய்து கொண்டு எழுந்து நிற்கும் போது அவரால் நடக்க கூட முடியலையாம். உடலானது ரொம்ப மெலிந்து பலவீனமாக இருப்பதை கௌதம புத்தர் உணர்ந்தார். அப்ப அவருக்கு அதிகமான பசி என்ற ஒரு உணர்வும் ஏற்பட்டதாம். அப்ப ஒரு பெண் அவருக்கு உணவு அளித்ததாக புராணத்துல பதிவு செய்திருக்காங்க. அதை உண்ட சிறிது நேரத்திலேயே அவருக்கு ஒரு ஆற்றல் கிடைத்ததை உணர்ந்தார் கௌதம புத்தர். அப்ப உடலை ஆரோக்கியமாக நலமாக வைத்துக் கொள்ள உணவு அவசியம். உடல் நலமாக இருந்தால்தான் நம்ம உட்கார்ந்து கொண்டோ அல்லது இந்த யோக பயிற்சிகள்லாம் செய்யறதுக்கு கூட முடியும் என்பதை புத்தர் உணர்ந்ததாக அந்த நிகழ்வில் குறிப்பிட்டிருக்காங்க. நாள்தோறும் நாம் உணவை தவறாமல் எடுத்துக்கிறோம். இந்திய சூழல்ல பாத்தீங்கன்னா நமது உணவுல அரிசி, பருப்பு, காய்கறிகள் இதெல்லாம் சேர்ந்து, அதாவது கார்போஹைட்ரேட், புரதம், விட்டமின்கள், தாது கலவைகளாக இருக்குது. இதுதான் ஒரு இந்திய உணவு முறையாக இருக்குது. உணவுல 2 வகையான சாதாரணமா பொதுவாக சொல்லக்கூடிய உணவு வகைன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமற்ற உணவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான உணவு என்பது உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு சமச்சீர் உணவாக இருக்குது. இதையேதான் அருட்தந்தை அவர்களோட உணவு முறையிலையும் குறிப்பிட்டு இருக்காங்க. தினசரி உணவு விவரம் என்ற தலைப்பிலான ஒரு கவியில இதை சொல்லியிருக்காரு. அதை கடைபிடித்து வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாரு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மனிதர்கள் ஆரோக்கியமாக நலமாக வாழ சத்தான சுத்தமான உணவு வேண்டும். எங்கும் வாழும் மக்களுக்கும் காலை நேரத்துல தேங்காய் சேர்ந்த புஞ்சை தானியத்திலான கஞ்சி ஏற்புடையதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புஞ்சை தானியம்னா சோளம், கம்பு, கேழ்வரகு, வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, இன்னும் நிறைய புஞ்சை தானியம் இருக்கு. அதிலான கஞ்சி காலை நேரத்துல தேங்காவோடு சேர்த்து சாப்பிட வேணும்னு சொல்லியிருக்காரு. பகல் நேரத்துல விதவிதமான காய்களோடு ஆன அரிசியினாலான சாப்பாடு பகல் உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மாலை நேரத்துல உணவாக காய்கறிகளோடு கோதுமை மாவில் தயாரித்த உணவு போதுமானது என்றும், பசும் பாலை தனியாக காய்ச்சி சிறிது இனிப்பு சேர்த்தும் பருகிடலாம் என்று அருட்தந்தை அவர்கள் அந்த உணவு முறையில சொல்லியிருக்காங்க. இந்த டீ, காஃபி என்பதெல்லாம் சமீப காலத்துல ஏற்பட்ட பழக்கம்தான் சொல்லிட்டு அருட்தந்தை அவர்கள் வாழ்ந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அவை நமக்கு தேவையே கிடையாது, அதுவும் ஒரு ஆரோக்கியமற்ற உணவாக தான் இருக்கும்ன்றதா மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த முறையில் உணவு முறையை அமைத்து கொண்டால் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் நாம் வாழலாம். ஆரோக்கியமற்ற உணவு அப்படின்னு எந்த உணவை நம்ம எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த உணவை உட்கொள்வதால நமக்கு ஒரு அலர்ஜி ஏற்படலாம், குடல் நோய்கள் ஏற்படலாம், தொற்று நோய்களாக மாறும், நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கிட்ட குறையறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அது போன்ற உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அதுவே இரத்த சோகை என்ற அனிமிக்காகவும் மாற வாய்ப்பு இருக்கு. இது போன்ற அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு வந்தடையும் ஆரோக்கியமற்ற உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது. உணவு மற்றும் உணவு முறை பற்றிய சரியான புரிதலும் அறிவும் அனைவருக்கும் மனித குலத்துக்கு தேவையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்துல உணவு உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்வுகளையும் பாதிக்கத்தான் செய்கிறது இந்த உணவு முறைகள் எல்லாமே. உணவு உடலை வளர்க்க மட்டுமல்ல, நம்முடைய மனதின் உணர்வை நெறிப்படுத்துவதற்கும் ஒத்துழைப்பாக இருக்கிறது. அதாவது சரியாக எடுத்து செல்வதற்கும் இந்த மனநிலைய இந்த உணவு முறை ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பதாக அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் இது ஆராய்ச்சி இப்பவுமே செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆன்மீக உலகத்துல சித்தர்கள், யோகியர்கள், மகான்கள், ஞானிகள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த முறையெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க.
உணவின் அந்த அவசியம், எந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம சாப்பிடணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த முறைகள் எல்லாம் நெறிப்படுத்தி இருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். நாம் உண்ணும் உணவு தூய்மையாக சுத்தமாக இருப்பதோடு மட்டும் இல்லாம சாத்வீகமான நல்ல உணர்வுகளை தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். உணவின் தன்மை மட்டுமல்ல, அவ்வுணவை சமைப்பவர்கள் மனநிலையும் கூட உணவில் பிரதிபலிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நாம் வருத்தமாகவோ சினம் வயப்பட்டோ உணர்ச்சி நிலையில சமைக்கும் பொழுது அதை சாப்பிடுபவர்களுக்கு மாறுபாடான மனநிலையை தரும் அப்படின்னும் குறிப்பிட்டு இருக்கு. இதற்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல நடந்த ஒரு நிகழ்வு. குருட்சேத்திர போர் நிறைவடையும் ஒரு தருவாயத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்து கொண்டு இருக்கிறாரு. அவருடைய அந்த நிறைவான காலகட்டம் அது. அந்த தருணத்துல கூட விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பொருளையும் சொல்லி இருக்கிறாரு பீஷ்மாச்சாரியா. அப்படி அவரோட அந்த உத்தராயண புண்ணிய காலத்துல உயிர் பிரியறதுக்காக காத்து கொண்டிருந்த அந்த தருணத்துல அங்கு யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணர் இருந்தாரு, பஞ்ச பாண்டவர்கள், துரியோதனன் அவருடைய சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இருந்தாங்க, திரௌபதி இருந்தாங்க, பாஞ்சாலி என்கின்ற திரௌபதியும் இருந்தாங்க. அப்ப தர்மர் பீஷ்மரிடம் கேக்குறாரு, இந்த உலகத்துல அரசர்களுக்கும் சாதாரண குடிமகனுக்கும் ஒரே வகையான தர்மம் தான் இருக்குது இல்லைங்களா அப்படின்னு கேக்குறாரு பீஷ்மரிடம். ஆமாம்னு சொல்லும் போது, அப்ப அந்த தர்மங்களை எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க, அதை போதிக்க வேண்டும் என்று தர்மர் பீஷ்மரிடம் கேட்கிறாரு. பீஷ்மரும் மகிழ்ச்சியோட அந்த தருவாயில கூட ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களையும் பக்தி நெறி வழியில வாழக்கூடிய வழிமுறைகளையும் எடுத்து சொல்றாரு பீஷ்மர். இதனை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பாஞ்சாலி அவர்கள் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு சிரிக்கிறாங்களாம். இதை கவனித்த பீஷ்மர் கேக்குறாரு, நான் இப்ப சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன இருக்கு நீங்க சிரிக்கிறதுக்கு பாஞ்சாலி அப்படின்னு கேக்குறாரு பீஷ்மர். அப்ப திரௌபதி பீஷ்மரை சொல்றாங்க, என் மனதில் பட்டதை கூறுகிறேன் பீஷ்மாச்சாரியா. பஞ்ச பாண்டவர்கள், கௌரவர்கள், துரியோதனன் இவர்கள் முன்னிலையில நான் துச்சாதனால் துகிலுரிக்கப்பட்ட போது நீங்களும் அங்கதான் இருந்தீங்க. அப்ப நீங்க இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த தர்ம நெறிகள் எல்லாம் உங்களுக்கு அப்ப தோன்றவில்லையான்னு கேக்குறாங்க. ஒரு பெண் அவமதிக்கப்படும் போது அந்த தர்ம நெறி உங்களுக்கு ஏன் அப்ப தோணலன்ற மாதிரி அவங்க அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டவுடனே பீஷ்மருக்கு ஒரு அதிர்ச்சி தான் வந்தது. அதே நேரத்துல நீங்க சொல்லுவது உண்மைதான், இந்த தர்ம நெறி எனக்கு சிறு வயதிலேயே போதிக்கப்பட்டதுதான். ஆனா இடையில் பல ஆண்டுகள் ஆசை, சினம், பொறாமை, வஞ்சம் போன்ற தீய குணங்கள் உடைய துரியோதனனோடு அளித்த அந்த அரண்மனை சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். அந்த உணர்வு நிலையிலேயே நான் இந்த உணவுகளை எல்லாம் உட்கொண்டதுனால தர்ம நெறி தெரிந்த எனக்கு கூட அந்த நேரத்துல உனக்கு துன்பம் வரும் காலகட்டத்துல அதை எடுத்து சொல்லும் துணிவும் நேர்மையும் வராமல் போனது தவறுதான், அது என்னோட வினைதான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாராம் பீஷ்மர். ஆனா துரியோதனன் அளித்த அந்த உணவில் கிடைத்த அத்துணை ரத்தமும் அர்ஜுனனால் அம்பு என் மீது வீசப்படும் போது அத்தனை ரத்தமும் வெளியே போயிடுச்சு அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. நான் இப்போது அந்த ரத்தம் எல்லாம் வெளியே போயிட்டதுனால நான் இப்ப தூய்மை பெற்று விட்டேன். தர்ம சிந்தனை எனக்கு தானாக உள்ளிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் புனிதனாக மாறிவிட்டேன் என்று இரு கரம் கூப்பி திரௌபதியை பார்த்து சொன்னதாக புராணத்தில் ஒரு பதிவு இருக்கிறது. அப்ப உணவு நம் உணர்வுகளை தீர்மானிக்க கூடிய ஒன்றுதான், அதை நாம கவனத்துல கொள்ள வேண்டும். இப்போ உணவு முறையில பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. இதுல யோகிக் ஃபுட் என்ற யோக உணவு முறைகள் அப்படின்னும் ஒரு உணவு முறை இருக்கு. ஆனா இத யோகா செய்யறவங்க மட்டும்தான் கடைபிடிக்க வேணும் அப்படின்லாம் கிடையாது. அனைவருமே பின்பற்றினால் மனம், உடல், அறிவு மற்றும் ஆன்மாவிற்கு ஏற்றதொரு உணவு முறையாக இந்த உணவு முறை இருக்கும். அது என்ன உணவு முறைன்னு பாத்தீங்கன்னா, சத்துவ உணவு, ராஜச உணவு, தாமச உணவு என்ற மூவகை உணவு இருக்கிறது. அதாவது சத்துவ உணவு என்பது ஒரு அமைதி நிலையை நமக்குள்ள ஏற்படுத்தும். ராஜச உணவு ஒரு இன்பமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். தாமச உணவு துன்பத்தை தரக்கூடிய உணர்வுகளை தான் உடலுக்கும் மனதுக்கும் ஏற்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மூவகை உணவுகளே மனிதருக்கு மூவகை குணங்களை உண்டாக்குகிறது.
அதாவது சாத்வீகம் ரஜோ தமோ குணங்களாக மாறுது. இத அருட்தந்தை ஒரு கவியில சொல்றாங்க, உயிர் தனது மெய் உணர சத்துவமாம், உயிர் விரைவின் பயன் துய்க்க ரஜோகுணமாம், உயிர் பரவி கெடும் தீமை தமோ குணமாம், உயிர் தனது முக்குணத்தை உணர ஞானம் அப்படின்னு ஒரு கவியில எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த யோக உணவு முறை சாத்வீக உணவு முறையை பின்பற்றுகிறது. சாத்வீக உணவுன்றது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, புதிய பழங்கள், காய்கறிகள், சமைத்த முழு தானியம், பால், பருப்பு வகைகள், கொட்டை வகைகள், இந்த விதைகள், இது எல்லாமே அடங்கும். அது மட்டும் இல்லாம பச்சை மற்றும் சமைத்த உணவுகள் இரண்டின் கலவையாகவும் இந்த சாத்வீக உணவு முறை இருக்குது. இந்த உணவுகள் உடலில் சத்துவ குணத்தை, ஒரு அமைதியான மனநிலையை அதிகரிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், உயிர் சத்துக்களை அதிகம் கொடுக்கிறது இந்த சாத்வீக உணவு முறை. இவ்வுணவுகள் நமது உடல் மற்றும் மன உயிர் சக்தியை அதிகரித்து எளிமையான தன்மையும் தெளிவு, நமக்குள்ள ஒரு தெளிவையும் ஏற்படுத்தும், மன அமைதியை பெறுவதையும் எளிதாக்குகிறது இந்த சத்துவ உணவு முறை. அடுத்து ரஜோ உணவுகள். இதுல பாத்தீங்கன்னா இறைச்சி, மீன், அதிக எண்ணெயுடைய மசாலாவுடன் தயாரிக்கப்பட்ட உணவுகள் ரஜோ உணவு எனப்படுகிறது. இத்துடன் இவ்வுணவு வகை வெங்காயத்தையும் பூண்டையும் கூட அதிகமா சேர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த ரஜோ வகை உணவுகளை நாம் சாப்பிடும் போது மனதில் ஆசையை அதிகரிப்பதாக சொல்றாங்க. அடுத்து தாமச குணம், மூன்றாவது பழைய உணவுகள். தாமச உணவுகளை பாத்தீங்கன்னா பழைய உணவுகள் நம்ம ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, முன்னாடி எல்லாம் அது போல ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அழுகிய கெட்ட உணவுகளின் வகைகள் இதெல்லாம் வரும். இவை ஆற்றலை குறைத்து மந்த நிலையை நமக்குள்ள ஏற்படுத்தும். சரியாக சமைக்கப்படாத உணவுகள், நன்கு மென்று உண்ணப்படாத உணவுகள் எல்லாம் கூட இந்த தாமச உணவுல சேர்ந்துடுமா. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், உறைந்த உணவுகள், இவை தாமச உணவு வகையில தான் சேருது. இதை உண்பதால சோம்பல் குணம் அதிகமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக சித்தர்கள் எல்லாமே காட்டுல வாழ்ந்ததாகவும், அங்க அவங்க தவம் செய்ததாகவும், அந்த அமைதி நிலைக்கும் அந்த மௌனத்தை கடைபிடிக்கவும் அவங்க அந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததாக நம்ம படிச்சிருக்கோம். அவர்கள் என்ன அங்க காட்டுல அந்த மாதிரி வெளியே இருக்கிற இடத்துல எல்லாம் எடுத்துப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இயற்கை உணவுகள். இயற்கை உணவு அப்படின்னா என்னன்னா, சமைக்கப்படாத உணவு தான் இயற்கை உணவு. நம் உடலில் இயற்கை, நமக்கு நம் உடல் இயற்கை உணவிலிருந்து உயிர் சத்து பொருட்களை நேரடியாக அப்படியே எடுத்துக்கும். அதுக்குதான் பச்சை காய்கறிகள், பழங்கள் எல்லாம் அதிகமா சாப்பிட சொல்றாங்க. பழங்கள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், உலர்ந்த விதை வகைகள், தானியங்கள், இவையெல்லாம் இயற்கையால் படைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள். இவற்றை நாம அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்தா உயிர் சத்து டைரக்டா நமக்கு வந்துடும், சமைக்கப்படாமல். அது இல்லாம வேற முறையில இந்த இயற்கை உணவை எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, பழச்சாறுகளாக எடுத்துக்கலாம், ஜூஸா எடுத்துக்கலாம், பழத்துண்டுகளாக சாலட், ஃப்ரூட் சாலடா எடுத்துக்கலாம், காய்கறி சாறுகள், காய்கறி துண்டுகள், கீரை சாறுகள், தானியங்கள், முளைக்கட்டிய தானிய வகைகளாகவும் நம்ம எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸாவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இயற்கை பால், அதாவது தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம், பருத்தி பால்லாம் சொல்லுவாங்க. இது போன்ற உணவுகள் எல்லாமே இதுல அடங்கும். இயற்கை நெய், இதையெல்லாம் இந்த இயற்கை உணவு முறையில அடக்கமாகிறது. இந்த உணவு முறைதான் உடலுக்கு மருந்தாகவே மாறுவதாக சொல்றாங்க. எந்த மருந்துகளும் அளிக்காத ஒரு நலனை இந்த இயற்கை உணவு அளிக்கிறது. தனி மனிதனின் உடல் நலமும் ஆரோக்கியமும் உணவே மருந்து என்ற மொழியில்தான் அடங்கியுள்ளது. இப்போ இப்படி எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் அதுல ஒரு அளவு முறை நம்ம வச்சுக்கணும்னு அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. உணவில் அளவு முறை மாறிட மீறிட உணவாகவே உடல் மாறி போகுமன்றோ அப்படின்னு ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. நாம் உணவை உண்ணும் போது அதில் ஒரு அளவு முறை மாறினாலோ மீறினாலோ உடலில் உள்ள செயல்பாடுகள், அதாவது உயிர் சக்தி பற்றாக்குறையாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லிமிட்டேஷன் மீறும் பொழுது, லிமிட்டேஷன் மீறி நம்ம சாப்பிடும் போது உணவை சீரணம் செய்வதற்கே நம்மளுடைய உடலில் இருக்கிற ஆற்றல், அதிக சக்தி வெளியாகி ஒரு வேஸ்டாக போயிடும்ட்டு சொல்லியிருக்காங்க. அதிக உணவு உண்பதால் அஜீரண கோளாறும் பல வியாதிகளும் உருவாக காரணமாயிடுது. அளவோடும் முறையோடும் உண்ணும் போது உடல்
உணவை சீரணிக்கும், இல்லை என்றால் உணவு உடலை சீரணித்து விடும் என்று இந்த கவியில அருட்தந்தை அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. உணவை நம்ம எவ்வாறு உண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தா, ஒரு திருக்குறள் பார்த்தீங்கன்னா, அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து அப்படின்னு ஒரு திருக்குறள். குறள் எண் 944. ஆசைக்கும் சுவைக்கும் அடிமையாகி அதிகமாக உண்ணாமல் உண்ட உணவு சீரணத்திற்கு நன்றாக பசிக்கும் பொழுது உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை உட்கொள்வதை வாழ்க்கை நெறியாக கடைபிடிக்க வேண்டும் சொல்லிட்டு திருவள்ளுவ பெருந்தகை இந்த குறள்ல வந்து சொல்லியிருக்காங்க. உணவு உண்ணும் முறை அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, உணவு உண்ணும் போது செய்யக்கூடாத செயல்கள் எல்லாம் நம்ம தவிர்த்து விடணும். ஒரு வேளை உணவு உண்டால் அடுத்த வேளை உணவு எடுக்க 5 மணி நேர இடைவெளி இருப்பது அவசியம். சீரான இடைவெளியில் சாப்பிட்டால்தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு என்ன பண்ணுதுன்னா சுவையாகவும் இருக்கும். பசித்து உண்டால் மன அழுத்தம் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. பசித்து உண்ணப்படும் பொழுது மன அழுத்தமும் சலிப்பு என்ற அந்த ஒரு குணமும் தவிர்க்கப்படுகிறது. உணவு உண்ணும் போது பேசுவது, சிரிப்பது, உணவை உருண்டை பிடிப்பது, அதை கீழே சிந்துவது, இறந்துபட்ட உயிர் வகைகளான உணவை உட்கொள்வது, அப்புறம் பருகுவதற்கு நம்ம வச்சிருக்கிற நீர்ல வந்து உமிழ்நீர் கலப்பது கூட ஒரு முறை அல்ல, ஒரு நல்ல முறை அல்லன்னு சொல்லிட்டு உண்ணாமலை சதகம் என்ற ஒரு நூல்ல வந்து இதை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இதனை மகரிஷி அவர்களும் வலியுறுத்தி தான் சொல்றாரு. படுத்தபடி உணவை உண்பது, நின்று கொண்டு உணவை உண்பது, வெட்டவெளியில் இருந்து உண்பது, கட்டிலின் மேல் அமர்ந்தபடி உண்பது கூடாது என்று ஆசார கோவை என்ற நூலிலும் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அதோட இல்லாம உணவு உண்ணும் முறையில முக்கியமா சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, நன்றி உணர்வுடன் உண்ண வேண்டும். உணவில் கவனம் செலுத்த வேண்டும். சாப்பிடும்போது பேசக்கூடாது. கால் மேல் கால் போட்டு தரையில் அமர்ந்தும் உண்ண வேண்டும். அதாவது சுகாசனத்துல உட்கார்ந்து சாப்பிட சொல்றாங்க. இதுதான் அருட்தந்தை ஒரு அற்புதமான வாழ்த்து கவிய சொல்லியிருப்பாங்க. அன்பர்கள் நண்பர்கள், இது வந்து ஒரு உணவு கவினே சொல்லுவாங்க. அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம். உடல் நலத்துக்கே என்ன விழிப்புடன் இவ்வுணவு அளவு உச்சியில் நினைவை வைத்துக் கொள்வோம். உண்போம் இனிய நினைவோடு இவ்வுணவை. உடல் நலம், ஆயுள், உயர்ப்புகள், அமைதி, இடமதன் தூய்மையெல்லாம் அமைக. இவ்வுணவளித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க. எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம். நல்லதோர் உணவினை நமக்கே அளித்தோர் வாழ்க வளமுடன். உலக உயிர்கள் எல்லாம் வாழ்க 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 வளமுடன் சொல்லிட்டு இந்த அற்புதமான உணவு கவியை வந்து அருட்தந்தை அவர்கள் வகுத்து கொடுத்திருக்காங்க. அதை உணவு உண்பதற்கு முன்னாடி இந்த கவியை நம்ம நன்றி உணர்வோட சொல்லிட்டு சாப்பிடும் பொழுது இது அத்துணை பேருக்கும் இந்த உணவு நம்ம கைக்கு வர உதவிய அத்தனை உயிர்களுக்கும் அது சென்று சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணவை நன்கு மென்று உமிழ்நீரோடு கலந்து உண்ண வேண்டும். எத்தனை முறை வாயில மெல்ல வேணும்னு பாத்தீங்கன்னா, ஆழியார்ல அறிவானந்தம் ஐயா சொல்லுவாங்க, ஒரு முறை வாயில உணவு போட்டீங்கன்னா எத்தனை முறை மெல்லுவீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஆனா ஐயா சொல்லுவாங்க 32 பல்லு இருக்குல்ல, அப்போ 32 முறை நீங்க வாயில அந்த உணவை மென்று விழுங்கும் போதுதான் அது சீரணம் வந்து சிறப்பாக நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க. இதோடு இல்லாம முன்னோர்கள் வந்து இந்த விரத முறையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க உணவு முறையில் சீராக்க. நாம் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உணவு சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். இடையில அந்த சீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுப்பதற்காகவும் உடலை சுத்திகரிப்பதற்காகவும் நம் முன்னோர்கள் விரதம் என்ற ஒரு முறையையும் வகுத்து கொடுத்தாங்க. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம உறுப்புகளை வந்து சீராக பழுதாகாமல் பல வருஷங்கள் நாம் உயிரோட வாழ்வதற்கு அது உதவி செய்கிறது. எந்த உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் பாதி அளவு மட்டுமே உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அரை பங்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீதமுள்ள 1/4 பங்கு திட உணவும் திரவ உணவும் கலந்து வயிறு ஏற்றுக்கொள்ள இருந்த அந்த 1/4 பங்கு இடம் தேவைப்படுகிறது. நம் வயிறு காலியாக இருக்கும்போதுதான் நம்ம உடலும் உயிரும் சிறப்பாக செயல்படும். நம் மூளை செல்கள் கூட கொஞ்சம் சிறப்பாக செயல்படுவதாக அந்த காலியான வச்சுக்கும் பொழுது அது செயல்படுகிறது. உணவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தால் மூளை மற்றும் உடல் இரண்டுமே சிறந்த முறையில் செயல்படாது அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழு அமைச்சு அனைத்து ஊட்டச்சத்துக்களும் உள்ள ஒரு உணவு முறையை வலியுறுத்துது.
அதாவது புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, விட்டமின், தாதுக்கள், நீர் சத்து, நார் சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் சரியான விகிதத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும், உடல் நலமாக வாழ வழிவகுக்கிறதுன்னு சொல்றாங்க. நிறைவாக யோக பயிற்சிகளின் அடித்தளமாக விளங்குவதும் உணவு முறைதான். யோகாவில் உணவு ரொம்ப முக்கியமானது. அது உடல், மனம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்மை தயார்படுத்தக்கூடியது. எனவே நலமாக வாழ உணவு பற்றிய பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு சிந்தித்து இதை கடைபிடித்து ஆரோக்கியத்தோடு நலமாய் வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. மிகச் சிறப்பா சொன்னீங்கம்மா. நலமாய் வாழ உணவு தான் ரொம்ப முக்கியம். அந்த உணவுகளை எந்தெந்த வகையில எப்படி எப்படி எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கும்போது நமக்கு இந்த உடலுக்கு எவ்வளவு பலன் கிடைக்குது அப்படிங்கிறத மிகச் சிறப்பா தெளிவா விளக்குனீங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. அம்மா அவர்களே. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. அம்மா அவர்களே, இது நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சத்திய பிரியா பொய்யாமொழி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் தொண்டு மென்மேலும் சிறந்தோங்க வாழ்க வளமுடன். சத்தியபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள்: காலை 5 மணிக்கு மகரிஷி ஐயா அவர்களின் பாடல்கள், 5:30க்கு தவம், 6 மணிக்கு காயக்கல்பம் மற்றும் உடற்பயிற்சி. அனைத்தையும் ஆடியோ அண்ட் வீடியோவில் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் நாம் செய்யலாம். மீண்டும் மாலை 6 மணிக்கு மகரிஷி ஐயா அவர்களின் பாடல்கள், 6:25க்கு மாலையில் செய்யும் காயக்கல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை. ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். அவரவர் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இப்பொழுது உலக நல வாழ்த்து பாடி இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடும் நிறைவோடும் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை காலை அமர்விலே சந்திப்போம். வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.